அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வீடியோல நான் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த ரிலேட்டடா நான் நெறையா யோசிச்சது உண்டு, ட்ரை பண்ணது உண்டு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? இதில நம்ம 2 டைப்பா தேடுவாங்க. ரொம்ப மணி வந்து இவங்களுக்கு இந்த மணி இருந்தா தான் கொஞ்சம் ஃபேமிலிய ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டைப்பு. 2வது டைப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணுனா நல்லாயிருக்குமே! ஏதாவது ஏர்ன் பண்ணா, ஏதாவது செஞ்சா ஹாப்பினஸ் கிடைக்குமே அப்படிங்கிறது. இதில நான் 2வது டைப் தான். அ நெறைய ஆனா ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வீட்லேருந்து ஏதாவது பண்ணணும், சம்திங் டூயிங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாரி. ஆ இது ரீசெல் அதாவது சாரி ஃபர்ஸ்ட் வந்து நோ இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேர் அத பார்த்தோனே யூடியூப்ல நெறையா அவ்வளோதான் அந்த மாரி தான் பார்க்குறாங்க. கமெண்ட்ட பார்க்கும்போதே தெரியுது. நோ இன்வெஸ்ட்மென்ட் யூசிங் மொபைல் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நெறைய பேர் அத ட்ரை பண்ணிட்டு இது உண்மையா? பொய்யா? அப்படிலாம் நெறைய பேர் கேட்டுருக்காங்க. அதான் என்கிட்ட இல்லங்க. அது ரிலேட்டடா போட்ட வீடியோ இருக்கு இல்லையா? அதில மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இதில என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரீசெல் பண்ணுவாங்க. ரீசேல் பண்ணும்போது என்னன்னு சொன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சர்க்கிள்ல உள்ளவங்க அ எப்படி எத வாண்டடா விரும்புறாங்க. அதாவது அவங்களுக்கு ட்ரெஸ் அதிகமா விரும்பக்கூடியவங்களா, அல்லது சில பேர் வந்து அ மேக்கப் ஐட்டம் அதிகமா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. சில பேர் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து அதிகமா வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மள சுத்தி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க? அதாவது லோ பட்ஜெட்ட விரும்புறாங்களா? அல்லது நல்ல குவாலிட்டியா இருக்கணும், ஹை காஸ்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கவங்களா இருக்காங்களாங்கிறத முக்கியமா பார்க்கணும். அப்பதான் நமக்கு இந்த ரீசேல் பண்ணும்போது கொஞ்சமாவது ப்ராஃபிட் வர்றதுக்கும், அண்ட் தென் மத்தவங்க வாங்குறதுக்கும் கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்டின்னா, நம்மள்ட்ட சும்மா லோ பட்ஜெட் விரும்புற இடத்துல போய் நம்ம ஹை குவாலிட்டி, ஹை பட்ஜெட்ட காட்டிட்டு இருந்தோம் அப்டின்னா, அவங்க வேணாம் அப்டின்னு விட்டுருவாங்க. நம்மள சுத்தி வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இவங்கள சேர்ந்தவங்க தான் வாங்க ஆரம்பிப்பாங்க. நம்ம நெய்பர்ஸு, அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் வாங்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு நம்மள சுத்தி இருக்கவங்க அதாவது சில இடங்கள்லலாம் வந்து மேக்கப் ஐட்டமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்க போய் நம்ம வந்து வச்சுக்கிட்டு, இது சூப்பர் ஐட்டம் அப்டி இப்டின்னு சொன்னா, அவங்க வாங்க போறதில்ல. அதனால நம்ம ரீசேல் பண்றோம் அப்டின்னு முடிவு எடுத்துட்டாலே, அது நம்மள சுத்தி இருக்கவங்க வாங்கக்கூடிய லெவல்ல இருக்கா அப்படின்னு சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஆனா ட்ரெஸ்ஸு மோஸ்ட் ஆஃப் ஆல் நெறைய பேர் வாங்கத்தாங்க செய்வாங்க. மேக்ஸிமம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இதில என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியம் பொறுமை. அதாவது ரொம்ப நெறைய பேர் தேடிட்டு கடைசியில சில பேர் வேணாம் அப்படின்ருவாங்க. ஆனா இத கன்டினியூவா செஞ்சோம், அது கரெக்ட்டான இடத்துல செஞ்சோம்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்குங்க. இது ரிலேட்டடா கன்டினியூவா வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இது ஓகே, இது கரெக்ட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சொல்லுங்க. நான் அடுத்து கன்டினியூவா வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.